ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாமா? ஜன்னலும் கதவும் இல்லாத ரூம் எதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி பட்டாணி குருமா. பட்டாணி குருமா எப்படி செஞ்சோன்றதை பார்ப்போமா? ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நடுவில் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், பட்டை, பிரிஞ்சில் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸில் எங்களுக்கு மட்டன் மசாலா போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. பட்டாணியும் அந்த தண்ணியோடு சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். பாருங்கள் அந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.